வெல்கம் டு மிச்சுட்லா சமையல் அறைங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது KFC சிக்கன் ரெசிபி தான். இதை வீட்டில் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நீங்கள் மிச்சுட்லா சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது KFC சிக்கன் ரெசிபி. அதுக்காக ஒரு அகலமான பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக இருக்கணும். இப்போ இது கூட இந்த பவுல்லே மோர் சேர்த்திக்க போகிறோம். 2 கப் அளவுக்கு, நான் பெரிய கப்பில் 2 கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் மோர் எடுத்திருக்கேன். நம்ம சிக்கனோட அளவை பொறுத்து நம்ம மோர் சேர்த்திக்கணுங்க. ஏன்னா இந்த சிக்கன்லாம் இந்த மோரில் மூழ்கிற அளவுக்கு நம்மளுக்கு மோர் தேவைப்படும். இப்போ மோர் சேர்த்துன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேர்த்தோம் இல்லையா, அதை மோர் கூட இந்த மாதிரி விஸ்கோ இல்லாட்டி ஃபோக்கோ வச்சு நல்லா கலந்து விட்ருங்க. அப்போ தான் இந்த மோர் கூட நல்லா மிங்கிள் ஆயிரும். மிங்கிள் ஆன பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 3/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்ருங்க. நம்ம சிக்கன் எல்லாம் நல்லா கழுவிட்டு இதில் ஊற வச்சு தான் நம்ம KFC அந்த சிக்கன் செய்வோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் சிக்கனோட டேஸ்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதே நேரம் கிறிஸ்பியாகவும் வரும். சிக்கன் நல்லா ஊறுச்சுன்னா அது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு, அதுக்காகத்தாங்க. இப்போ இதுக்கு தேவையான சிக்கனை நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டேன். மேக்ஸிமம் ஸ்கின்னோடு இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்குது. அதனால தான் ஸ்கின்னோடு நான் வாங்கியிருக்கேன். லெக் பீஸாக தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. லெக் பீஸ் கிடச்சா லெக் பீஸ் வாங்குங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் பீசஸ் வாங்கிக்கோங்க. அதாவது காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்காவது பீஸ் இருக்கணும். இல்லை இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை விட சின்னதாக இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸ் போட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒன்று லெக் பீஸ் போடுங்க, இல்லை இது போடுங்க. எனக்கு ரெண்டுமே கிடைச்சதுனால நான் ரெண்டுமே போட்டேன். இப்போ நல்லா போட்டுட்டு நல்லா மோரில் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். அது ஃபுல்லாகவே டிப் ஆயிடணும், அந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளுக்கு மோர். இப்போ எனக்கு ஃபுல்லாக டிப் ஆயிடுச்சு. இதை என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மூடி போட்டு ஊற வச்சிட போகிறோம். இந்த டிஷ் நீங்கள் நாள் நைட்டே ஊற வச்சு மறுநாளும் செய்யலாம். இல்லை அப்படின்னா இன்றைக்கி நான் ஒரு 4 to 5 hours ஊற வச்சு தான் செய்ய போகிறேன். அந்த மாதிரியும் செய்யலாம். 2 மெத்தட்லேயும் செய்யலாங்க. நாள் ஊற வச்சும் செய்யலாம், இல்லை 4 to 5 hours ஊற வச்சு அன்னைக்கே செய்யலாம். அடுத்து ஒரு பிளேட் எடுத்துட்டேன். இதில் 1 கப் நிறைய நான் மைதா மாவு எடுக்கல. 3/4 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், 1 கப்புக்கும் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி அளவில் மைதா மாவு எடுத்துக்கிட்டேங்க. இது கூடவே கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறோம். நம்ம இன்றைக்கி டேபிள் ஸ்பூனில் மெஷர் பண்ணி தான் அந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்த போகிறோம். ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இது 2ஐயும் சேர்த்துன பிறகு இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திடலாங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அது கூடவே மிளகாய் தூள் காரத்துக்கு சேர்த்திக்க போகிறோம். நான் 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மிளகாய் தூள் சேர்த்திக்க போகிறேன். இது கூட கொஞ்சம் உப்பு தேவையான அளவு, அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கங்க. இது கூடவே மிளகுத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாமே சரிசமமாக கலந்து விட்டுருங்க. அப்போ தான் நம்ம கோட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். சிக்கனில் கோட் பண்ணும்போது இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ நம்ம இதை ஒரு சைடு வச்சிடலாம். இப்போ நம்ம 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளோட சிக்கன் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன்லாம் எடுத்து நம்ம கோட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணியும் எடுத்து வச்சுக்கலாம். இது பிளைன் வாட்டர் தான், நார்மல் வாட்டரை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா இதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம கோட் பண்ணுவோம், அதுக்காகத்தான். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். நான் அந்த மோர்லேருந்து சிக்கன் பீசஸ் எடுத்து இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் போட்டுக்கிட்டேன், அதாவது கோடு கோடாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நம்ம மசால் உள்ளே தடவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ உள்ளேயும் நல்லா மசால் இறங்கும், நல்லா வேகும். அதுக்காகத்தான் மசாலுங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த கோட்டிங் பவுடர் மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுதாங்க.
இப்போ நம்ம ரைட் ஹேண்டில் இதை எடுத்தோம் இல்லையா, அதனால் லெஃப்ட் ஹேண்டில் ஃபஸ்ட்டு மேலால் தூவி விட்டுறலாம். அதாவது ஃபுல்லாக போட்டு தேய்க்க வேணாம், மேலால் ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு இந்த பவுடரை தூவி விட்டுறலாம். இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை தூவின பிறகு திருப்பி விட்டு மறுபடியும் பின்னாடி சைடும் ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ரைட் ஹேண்டில் நல்லா தேய்க்கணும். ஐ மீன் வந்து ரொம்ப போட்டு அழுத்தி தேய்க்கக்கூடாது, ஆனால் உள் சைடெலாம் படணும் இல்லையா, அதனால் அந்த சைடெலாம் நல்லா வந்து தடவி விடுங்க. இப்படி மேலால் தூவி தூவி தடவணும். அந்த நம்ம ஸ்லிட்ஸ் போட்டிருக்க இடத்துல ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உள் சைடும் வந்து நல்லா வந்து வேகும். இல்லை அப்படின்னா உள்ளே பச்சையாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து கட் பண்ணி விட்டு ஸ்லிட்ஸ் போட்டிருக்கோம். இப்போ அந்த பவுடரையும் ஐ மீன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோட்டிங் மாவையும் நல்லா தடவி விட்டுட்ருக்கோம். ரொம்ப அழுத்தி ஃபுல்லாக போட்டு அப்பி தேய்க்க வேணாம், இந்த மாதிரி அழுங்காமல் மேலால் தேய்ச்சிக்கோங்க. நல்லா டிப் பண்ணிவிட்டு ஐ மீன் இந்த மாவில் நல்லா கோட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தண்ணியில் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கோட் பண்ணி எடுத்தாச்சு. இது என்ன பண்ண போகிறோம்னா ப்ளைன் வாட்டரில் போட்டு டிப் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி பவுலில் ப்ளைன் வாட்டர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டுடலாம். அதில் அப்படியே போட்டுட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் விட்டுருங்க. 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேணாம், ஒரு 5 to 7 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். நான் 5 செகண்ட்ஸ்லேயே எடுத்துட்டேன். போட்டுட்டு இதே மாவுலே மறுபடியும் திருப்பியும் போட்டுட்டு திருப்பியும் மறுபடியும் என்ன பண்ணுமோ அதே ப்ராசஸ். திருப்பியும் மாவை தூவி விடணும். மறுபடியும் மாவை அந்த ஸ்ப்ளிட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் நல்லா கவர் பண்ணுற அளவுக்கு தேய்க்கணும். இதே ப்ராசஸை வந்து நீங்கள் 2 to 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணியும் செய்யலாம், இன்னும் கிறிஸ்பியாக வரும். நான் வந்து வாட்டரில் 1 டைம் தான் டிப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி செய்கிறேன். நீங்கள் வேணும்னா 2 டைம்ஸ் கூட டிப் பண்ணி எடுத்து 2லேருந்து 3 டைம்ஸ் கூட டிப் பண்ணி எடுத்து செய்யலாங்க. இன்னும் உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் வரும். பட் எனக்கு இந்த 1 டைம் போதுங்கிறதுனால நான் 1 டைம் செய்கிறேன். கரெக்டாக ஒரு டைம் செஞ்சாலும் சரி, 2 தடவை செஞ்சாலும் சரி, கரெக்டான மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் கோட்டிங் முடிஞ்சிருச்சு. சைட் பை சைடு எண்ணெயும் நான் அடுப்பில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெடியாக. இப்போ இதை வந்து எண்ணெயில் பொரிச்சிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திட்டேன். இது டிப் ஆகிற அளவு கொஞ்சம் ஆயில் வந்து இதுக்கு அதிகமாக தேவைப்படும். ஏன்னா லெக் பீஸ் மாதிரி பெருசாக இருக்குங்கிறதுனால அளவான பீஸாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்திக்கங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸில் ஃப்ரை ஆனோன்னே திருப்பி விட்டுருக்கேன். மறுபடியும் ஒரு 3 to 4 மினிட்ஸில் திருப்பி இந்த சைடு திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துட்டோம்னா நம்மளோட KFC சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி அடுத்த பீஸையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ போட்டு ஒரு 6 to 7 மினிட்ஸில் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு இதையும் சர்வ் பண்ணிடலாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Machitla. Thank you. Bye.